ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பீக்கங்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். எல்லா சாப்பாடுக்கும் செட் ஆகிற மாதிரி செய்ய போகிறோங்க. முட்டை ஊற்றி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பீக்கங்காய் தோலை நீக்கி நறுக்கி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இது நல்லா பிரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீக்கங்காய் சேர்த்துடலாம். இதையும் நம்ம பிரட்டி விட்டுறலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள். இதில் வந்து உரப்பு கம்மியாக தாங்க இருக்கும். அரை ஸ்பூன் போட்டனால உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இதையும் பிரட்டி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம பிரட்டி விட்டுறலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலே தான் நம்ம வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. முன்னாடி பாருங்கள் நிறையா இருந்துச்சு, இப்போ நல்லா வதங்கவும் கொஞ்சமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு முட்டையை சேர்த்துடலாம். முட்டை கொஞ்சம் வெந்ததும் நம்ம வந்து பிரட்டி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை பிரட்டி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, பீக்கங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்